இவ்வளவு கிட்ட கேக்குறது. ஓ, தாசில்தார் வீடு நேர் பின்னால இருக்கு இல்லையா? அதான். காசி யாத்திரை முடிஞ்சு மாலை மாத்தி ஊஞ்சல் போட்டாச்சுன்னு நினைக்கிறேன். நான் சாகத்தான் போறேன் மாமா. அப்பதான் கல்யாணத்தை பண்ணி வெளியில வந்து கெஞ்சிராக்கி ஆகும். அவனே விலட்டி அடிச்சுட்டானே மாமா. ரூபா நோட்டாளி அடிச்சானே அவன். விஷயம் தெரிஞ்சா ஊர் ஜனங்க கல்லால் அடிப்பாங்களா மாமா? சந்தோஷப்பட்டு அந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுத்த சரியான முடிவு நினைச்சா அப்படி வந்த இதுல தள்ளிட்டாங்க. கொடுத்துட்டேன். எழுந்திருக்கவே முடியல. நான் தவறே செய்யலன்னு சொல்லல மாமா. கொஞ்சம் பொறுத்து தண்டிங்கோன்னு சொன்னேன். விட மாட்டேன்ட்டாங்களே மாமா. சமூகம் சமுதாயம் அப்படி இப்படின்னு எதுவுமே நான் பழியப்படல. யாரையும் குத்தம் சாட்டல. என் பாவங்களுக்கெல்லாம் நானே தான் பொறுப்பு. மேல கேக்குறது மாமா. ஊஞ்சலுக்கு அப்புறம் உள்ள போறா முகூர்த்தத்துக்கு. நன்றியே இல்லாதவங்களை பத்தி இன்னமும் ஏமா நினைக்கிற? முடியலையே மாமா. ஐயோ, நான் உங்களைத்தான் பார்க்க வந்திருக்கேன். என்ன விஷயம்? என் பையனுக்கு முகூர்த்த நேரம் நெருங்கிட்டு இருக்கு. நீங்க அவசியம் வரணும். உங்க பொண்ணு லலிதா? என்ன பொறுத்த வரைக்கும் என் பொண்ணு எப்பவோ செத்துக்கிட்டா. ஊருக்கு பெரிய மனுஷா. நீங்க அவசியம் வரணும். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஊரே செத்து போச்சு. உடையார்வா, மன்னிக்கணும். உயிரோட இருக்கிறவளுக்கு சமாதி கட்டிட்டு போறார் பார்த்தா மாமா. இப்பவும் இங்கே நான் செத்து போயிடுவேன். ஆனா செத்தப்புறமா நான் ஏன் மாமா பிரச்சனையா இருக்கணும்? என் பணத்தை யாரு எடுக்கிறது, எப்படி அடக்கம் பண்றதுன்னு பெரிய கேள்வி வரும். இது அக்ராகரத்தை சேர்ந்ததா இல்ல அனாமத்தான்னு தர்க்க நடக்கும். குறைஞ்சது 4 பேர் வேணுமே மாமா. யாரு வருவா? அத முடிவு பண்ணிட்டேன். உங்க மகனா தத்தெடுத்துங்கோன்னு என்னைக்கோ ஒரு நாள் சொன்னேன். அதுக்காக இப்படி சொல்றேன் மாமா. லலிதா, நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். மகளை தத்தெடுத்துக்க போறேடா? இல்ல, மருமகளாக்க போறேன். லலிதா, அந்த பழைய சிரிப்பு வந்துருத்து மாமா. இத்தனை நாளா மறந்து போயிருந்தேன். இப்ப திருப்பி வந்துருத்து. அப்படின்னா உன்ன மாதிரி நான் வெகுளி ஆயிட்டேன்னு அர்த்தமா மாமா? புரியல மாமா. ஆனா என் மனசுக்குள்ள ஏதோ ஒண்ணு அரங்கேற்ற ஆயிட்டே இருக்கு. அது அது என்னன்னு சரியா தெரியல மாமா. லலிதா, எந்த முகூர்த்தத்துக்கு நீ வரக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அதே முகூர்த்தத்துல உனக்கும் தங்கவேலுவுக்கும் கல்யாணம். பாவம் மாமா தங்கவேலு. தங்கவேலு, நீ என்னடா சொல்ற? உங்க மக என்னைக்குமே கோழையா இருந்தது இல்லப்பா. சபாஷ்டா தங்கவேலு. லலிதா, சம்மதம்னு நீ சொல்லுமா. ஒரே கேள்வி, இந்த கல்யாண ஏற்பாட்டுக்கு நீ சம்மதிக்க போறியா இல்லையா? மாமா, எதுக்கோ சம்மதிச்சவளாச்சேனா? எனக்கு கல்யாணமா? ஒண்ணு பேசக்கூடாது, ஒண்ணு பேசக்கூடாது. கண்ணை தொடச்சுக்க. தங்கவேலு, பொம்மாவோட பட்டுப்பட ஒண்ணு பெட்டில இருந்து எடு. லலிதா கிட்ட கூட 2 குத்துவலை கட்டு வை. மஞ்சள், குங்குமம், மாலை எல்லாம் ரெடி பண்ணு. லலிதா, நீ அலங்காரம் பண்ணிக்கிட்டு தேவத மாதிரி வரணும். மங்கள வாத்தியங்கள் அங்கிருந்தே முழங்கட்டும். அந்த மந்திரங்கள் இங்கேயே கேட்கட்டும். இந்த கல்யாணத்துக்கு நான் தான் புரோகிதன். ஆசீர்வதிக்க ஒரே ஒரு பெரியவர் போதும். அவரைத்தான் சொல்றேன். தீர்க்காயுசா இருங்கோ. தாலி கட்டுறதுக்கு முன்னாலே காதும் காதும் வச்சாப்புல போய் லைட்டாக நமஸ்காரம் பண்ணிட்டு வந்துடுறா. ஆசீர்வாதம் எனக்கு தேவையில்லை. செவ்வாயில சொல்லப்படாதுன்னு பாக்குறேன். சாபத்துக்கு ஆளாகாதே. ஆமா.
லலிதா, நீங்க மட்டும் எப்படி வந்தீங்க? நான் திருட்டுத்தனமா வந்தேன். ஆனா நேரத்துக்கு வந்துட்டேன். நான் போயிட்டு வரேன். லலிதா, தாம்பு கையில் தான் உனக்குன்னு சொல்லுவியே, தாலி கயிறையே கட்டிட்டும் பாத்தியா? தங்கவேலு, நீ ஜெயிச்சுட்ட. நான் தங்கத்தை கூப்பிட போறேன். எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவகிட்ட சொல்றேன்னு சொல்லிருக்கேன். தகரத்தை தட்டினா வந்துருவா. இங்கதான் போயிருக்கா. நான் அவகிட்ட சொல்ல